எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து திணை அரிசி வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான சாஃப்டான ஆப்பம் எப்படி பண்ணலாங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாவு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக ரெடியாக இருக்குன்னு. இதில் வந்து நான் அரிசியே சேர்க்கலைங்க, சாதமும் சேர்க்கலை, தேங்காயும் சேர்க்கலை. ஸோ இதெல்லாம் சேர்க்காமல் சாஃப்டான ஆப்பம் ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ அன்பாலிஷ்டு ஃபாக்ஸ்டைல் மில்லட் தான், அதாவது பட்டை தீட்டாத திணை அரிசி 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இது வெள்ளையாக இருந்ததுன்னா பட்டை தீட்டி இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ மஞ்சள் கலரில் இருக்கிறதுனால இது வந்து அப்படியே பட்டை தீட்டாமல் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது 1 கப் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துருக்குறேங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கையில் இந்த மாதிரி அழுத்தி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாம் நல்லா இருத்துட்டு அதுக்கப்புறம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கண்டிப்பாக ஓவர் நைட் ஊற வைக்கணுங்க. எனி மில்லட் நம்ம குறைஞ்சது 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சாதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சாச்சு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா ஊறி போய் இருக்குங்க. இப்போ வந்து தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேங்க. ஆப்பம் மாவு மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற வச்சு அரைச்சிக்கணும். நம்ம ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்செல்லாம் 2-3 நாள்லாம் யூஸ் பண்ண முடியாது. நம்ம எடுத்துருக்கிற இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 10 ஆப்பம் வரைக்கும் வருங்க. தாராளமாக சாப்பிட்லான்னா ஒரு வேளை பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைனா டின்னர் வந்து நம்ம நல்லா ஃபில்லிங்காகவே இருக்கும். ஆளுக்கு 3 கூட சாப்பிட்லாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திப்பியாக அரைப்படாமல் இருக்குது இல்லையா, இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இது கூட நான் வந்து என்ன சேர்க்க போகிறேன்னா, நேற்று பண்ணின திணை அரிசி சாதம் கொஞ்சம் மீந்து போயிருந்தது, அதில் தண்ணி சேர்த்து வச்சுருக்கிறேன் நான். இதை தான் நம்ம வந்து பழைய சாதத்துக்கு, அதாவது இப்போ நம்ம வந்து மில்லட் சேர்க்குறோன்னா அரிசி வேணாங்கிறதுக்காக தான் சேர்க்குறோம் இல்லையா, நம்ம அப்போ மில்லட் ரிலேட்டடாகவே இதில் ஆட் பண்ணும்போது தான் அது வந்து ஃபுல்லாக மில்லட் சேர்த்து ஆப்பமாக இருக்கும். ஸோ இது ஒரு சிஸ்டர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, அரிசி சேர்க்காமல் பண்ணி காட்டுங்கன்னு. அப்படி பண்ணணுன்னா இதுதான் நமக்கு வந்து ஒரே ஆப்ஷன். திணை அரிசி சாதம் வேக வச்சுட்டு அதை வந்து கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சுங்க. என்னென்ன எவ்வளோ சேர்த்துருக்கேங்கிறது டீட்டெயிலாக நான் வந்து வீடியோவுக்கு கடைசியில் ஒரு குட்டி கிளிப்பாகவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் ஆட் பண்ணுறேங்க. இப்போ நல்லா அரைஞ்சாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்லாம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணி தண்ணி ரொம்ப சேர்த்து மாவு ரொம்ப நீர்க்கே இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பும் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதோடையே சேர்த்துட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நான் மாவை புளிக்க வைக்க தான் போகிறேங்க. ஒரு 2 நிமிஷம் மாவை நல்லா கையில் கரைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் மூடி வச்சிடலாங்க. மறுநாள் காலையில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஆச்சு மாவு வந்து பொங்கி வந்து ரெடி ஆகிறதுக்கு. இப்போ மாவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சூப்பரான திணை அரிசி ஆப்பம் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து தேங்காய் சேர்க்கல இல்லையா, தேங்காய் சேர்த்து அரைச்சாதான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம யோசிக்கணும், மாவு கெட்டு போயிடுமோன்னு. இது கூட ஆப்பம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணி செஞ்சோன்னா ஆப்பம் வந்து சூப்பர் சாஃப்டாக வருங்க. ஸோ மாவு இருக்கட்டும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் ஒரு கடலைக்கறி சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணுற மாதிரி பண்ணி காமிச்சிருக்கிறேங்க. 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இஞ்சியும் பூண்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நான் வந்து ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் காரத்துக்கு எந்த மிளகா பொடியும் யூஸ் பண்ணலை, வெறும் பச்சை மிளகா காரம் தான். இது கூட இப்போ வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் கடலை வேக வச்சுருக்கிறேங்க. அதையும் சேர்த்துட்டு எல்லாம் ஒரு கொதி வரட்டும். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் இதை கொதிக்க விட்டு
கடைசியாக ஒரு ஃப்ரெஷ் மசாலா சேர்த்து இதை வந்து ஆஃப் பண்ணோன்னா ரொம்பவே டேஸ்டான சிம்பிள் மெத்தடில் கடலைக்கறியும் நமக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு தேவையான உப்பு வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க. இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு ஃப்ரெஷ் மசாலாவில் ஒரு 6லேருந்து 8 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி வேணாட்டி நீங்கள் வந்து தேங்காய் எடுத்துக்கலாம், கசகசா சேர்த்துக்கலாம். நான் வந்து முந்திரி அதுக்கப்புறம் வேக வச்ச கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கிறேன். சோம்பு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா சேர்க்க வேணாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்தோன்னா இதுதான் நமக்கு வந்து அந்த கிரேவி பேஸாக இருக்க போகுது. இப்போ இது எல்லாமே தக்காளி, வெங்காயம், கடலை எல்லாமே ஒரு கொதி வந்துருச்சு. இதையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இது எல்லாம் நல்லா திக்காக ஒன்று சேர கலந்து வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். டேஸ்ட் வந்து நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட பொண்ணுக்கு வந்து இடியப்பம், புட்டு, ஆப்பம் எதுவாக இருந்தாலும் தேங்காய் பால் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆப்பம் மாவில் கொஞ்சமாக நான் வந்து தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். இது சேர்க்கறதுனால ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் இந்த மாவில் வரும். யூஸ்வலாக சர்க்கரைலாம் சேர்ப்பாங்கங்க. நம்ம சர்க்கரை சேர்க்காமல் இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது அதோட ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் ஆப்பக்கல்லும் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு 1.5 கரண்டி மாவு சேர்த்துட்டு கையில் இந்த மாதிரி எடுத்து சுற்றினோன்னா எல்லா ஓரங்கள்லேயுமே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு கிறிஸ்பியாக சைட்லலாம் ஆப்பம் வந்து கிடைக்குங்க. மூடி போட்டு வேக வைக்கிறதுனால நடுவில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். என்கிட்ட நான்ஸ்டிக் கல் தான் இருக்குங்க. நீங்கள் ஊரில் இருக்கீங்க, இரும்பு கல் இருக்குன்னா அதுதான் பெஸ்ட்டு. எனக்கு இங்கே கிடைக்கல, அதனால் நான் இந்த நான்ஸ்டிக் தவா வந்து யூஸ் பண்ணுறேங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஆப்பமும் செஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் குட்டி பசங்கள்லாம் இருக்காங்கன்னா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திணை அரிசியில் செஞ்சோன்னெலாம் தெரியாது. இப்போ கடைசியாக நான் ஒன்று வந்து குட்டியாக ஊத்தப்பம் மாதிரி பண்ணி காமிச்சிருக்கிறேன். இதுவுமே ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ பெரியவங்கன்னா அந்த முறுமுறுன்னு இருக்கிற பார்ட்டெல்லாம் பிடிக்காது இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு ஒரு 2-3 சாப்பிட்டாலுமே ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்குங்க. பெரியவங்களுக்கு இது கூட கடலைக்கறி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ப்ரோட்டீன் எல்லாம் எடுத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். இப்போ ஒன்றா நம்ம ரெடி பண்ண ஆப்பம் வந்து நான் ஒன்று மேலே ஒன்று வச்சு காட்டுறேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த ஓரங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். நடுவில் சாஃப்டாக இருக்குங்க. தேங்காய் பால், கடலைக்கறி இதெல்லாமே இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். இதே மாதிரி நிறையா மில்லட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறேங்க. செக் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து மில்லட் மில்க் எடுத்து சூப்பெல்லாம் செய்கிறது கூட நான் நிறையா ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.